ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் மீன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, நல்லா பழுத்த தக்காளி பழம், அப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் எப்போவுமே தட்டி சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆயிலில் நம்ம வதக்கிறத விட இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தக்காளி பழத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி பழம் வேணுமோ அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸியில் நம்ம கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பட் அந்த டேஸ்ட்டு வந்து இதில் இருக்காது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தட்டி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மூணையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு மீன் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். புளிப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தூக்கலாக இருந்ததுன்னா அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இங்கே தேவையான பொருள் 3 பொருள் வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றணும். இங்கே வந்து தக்காளி நான் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால புளி வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சி வச்சுட்டு எலுமிச்சைப்பழ சைஸில் தான் புளி எடுத்தேன். நல்லா கரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பொருள்லாம் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். இது வீட்டில் நானே அரைச்சி வச்சது. இதில் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எப்போவுமே இதில் வந்து அரைக்கும் போது மஞ்சள் கட்டி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் மஞ்சள் தூள் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வந்து கொதித்து வரும்போதும் தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் விட்டு நான் கரண்டி போட்டு நல்லா கிண்டிட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா மசாலா வாசத்தோடு நல்லா கொதித்து குழம்பு வரும். 3 நிமிஷத்துக்கு 4 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவு கன்சிஸ்டன்சி நல்லா திக்னஸாக மாறி வரும். எப்போவுமே மசாலா பொருள்லாம் கொதித்து வர வர நல்லா திக்னஸ் கொடுக்கும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இருக்கிற மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து ஊளி மீன், குழம்புல சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கோ அங்கங்கே ஆட் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே மசாலா கொதிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம். மீன் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா மீன் வந்து ரொம்ப கொதிக்க விட்டால் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜில் வரும். ஒரு 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறமா மீன் நல்லா வந்திருக்கும். இந்த டைமில் நல்லா கட்டியான தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா ரொம்ப கிண்டி விடக்கூடாது, ஏன்னா மீன் வந்து ஒரு மாதிரி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக ஒரு கிண்டி விட்ட வேண்டியதான். தேங்காய் பால் போட்டு கரெக்டாக 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பாலுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நிறைய கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மேட்டாப்பில் தூவி விட்ருங்க. எப்போவுமே மீன் குழம்புல கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்க ஒரு டேஸ்ட் மாறும், ஒரு ஸ்மெல் வரும். அது சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கருவேப்பிலை போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆயில் எதுவுமே இல்லாத தேங்காய் பால் மீன் கறி ரெடி ஆயிரும். இதை அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மீனும் நல்லா வந்திருக்கும், குழம்பும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.